அனைத்து சப்ஸ்கிரைபர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் ஹாப்பி நியூ இயர் 2025. 2025 எம்பிபிஎஸ் தேடுற மாணவர்களுக்கு என்ன மாதிரியான தகவல்கள்லாம் இந்த டேட்டில் நான் அப்டேட் பண்ணணும். ஸோ 2025 எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸ் எப்படி இருக்க போகிறது, அதே போல் எக்ஸாம் டேட்டு, இந்த மாதிரிலாம் அதில் கவர் பண்ண நினைக்கிறோம். ஸோ மாணவர்கள் ஆல்ரெடி படித்து முடித்து +2 முடித்து ஆல்ரெடி ரிப்பீட்டில் இருக்கிற மாணவர்கள், 2024 சீட்டு வாங்க முடியாத போன மாணவர்கள், ரிப்பீட்டில் இருக்கிறவங்க, இந்த வருஷம் ஃப்ரெஷ்ஷாக வரப்போகிற மாணவர்கள் எல்லாருக்குமே நான் எப்படி பிளான் பண்ணி படிக்க போகிறேன், எப்படி எக்ஸாமை ஃபேஸ் பண்ண போகிறேன், அந்த மாதிரியான ஐடியாக்கெல்லாம் இருக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனல் மூலமாக என்னுடைய மனமார்ந்த அனைவருக்கும், அனைத்து சப்ஸ்கிரைபர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் ஹாப்பி நியூ இயர் 2025. இன்றைக்கி ஒரு சில இன்ஃபர்மேஷன் பேசணும் ஐடியா தோணுச்சு. சரி, இன்றைக்கே பண்ணிடணும் அப்படின்ற மாதிரியான ரெக்கார்டிங்கில் இறங்குறோம். மேபி உங்களுக்கு சீக்கிரமே அந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சிடலாம். 2025 எம்பிபிஎஸ் தேடுற மாணவர்களுக்கு என்ன மாதிரியான தகவல்கள்லாம் இந்த டேட்டில் நான் அப்டேட் பண்ணணும். ஒரு நியூ இயர் ஃப்ரெஷ் ஐடியாஸ், ஃப்ரெஷ் ஸ்டேட்மெண்ட், ஃப்ரெஷ் ஐடியாஸ், அது மாதிரியெல்லாம் சில வார்த்தைகள். ஸோ நியூ இயர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2025 ஒரு எம்பிபிஎஸ் படிக்க நினைக்கிற ஒரு மாணவர்களாக இருக்கட்டும், இந்த வருஷம் எப்படியாவது படிக்க வச்சே தீரணும் அப்படின்னு இருக்கிற பெற்றோர்களாக இருக்கட்டும், அனைவருக்குமே சில ஐடியாஸ், சில டிப்ஸு இந்த டேட்டை நான் கொடுக்கணும். ஸோ 2025 எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸ் எப்படி இருக்க போகிறது, அதே போல் எக்ஸாம் டேட்டு, இந்த மாதிரிலாம் அதில் கவர் பண்ண நினைக்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் May 5 டென்டேட்டிவாக ஒரு ஷெடியூல் பிளான் பண்ணியிருக்கிறாங்க என்டிஏலேருந்து. அப்படி கணக்கு பார்க்கும்போது இங்கேருந்து ஒரு 120 நாட்களுக்குள்ளே உங்களுடைய எக்ஸாம் இருக்க போகிறது. நிறைய மாணவர்கள் ஆல்ரெடி படித்து முடித்து +2 முடித்து ஆல்ரெடி ரிப்பீட்டில் இருக்கிற மாணவர்கள், 2024 சீட்டு வாங்க முடியாத போன மாணவர்கள், ரிப்பீட்டில் இருக்கிறவங்க, இந்த வருஷம் ஃப்ரெஷ்ஷாக வரப்போகிற மாணவர்கள் எல்லாருக்குமே +2 எக்ஸாமுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்க மாதிரி இப்போது நீட் எக்ஸாமுக்கு இந்த டேஸ் ஆர் கவுண்டட் ஃபார் 120 days. இந்த காம்படென்சி லெவல் 2025 எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை. யாரும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு யோசிச்சிருக்க மாட்டாங்களோ, நான் ஃபஸ்ட்டு டேவே யோசிக்கணுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்படி பார்க்கும்போது 2025 இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுற மாணவர்களுக்கான சில ஐடியாஸ் பிளான் பண்ணணும். ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்க அவங்க கொஞ்சம் ஃபோக்கஸிங் அதிகமாகிக்கணும், படிக்கிறன்ற ஆர்வத்தை அதிகமாக்கணும். ஏன்னா படிப்பானது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ ஜேர்னி. ஆனால் அந்த படிப்போடைய வரப்பிரசாதம் படிப்பதை பழக்கப்படுத்தி நாலேஜ் அதிகப்படுத்திக்கிறதும், இது படித்தே தீரணுன்ற ஒரு ஃப்ரெஷ் ஐடியாஸை 2025 நீங்கள் எடுத்துக்கணும். இந்த வருஷம் உங்களுடைய என்ட்ரி இயர், சரிங்களா? 2025 நம்ம எல்லா மாணவர்களும் டாக்டர் ஆக போகிறாங்க. ஸோ நான் 4 மாதம் இருக்குது, சிலபஸில் சேஞ்ச் இல்லை, இதே மாதிரி தான். காம்படின்சி லெவல் எல்லாரும் நிறைய காம்படின்சி இருக்கும், நிறைய பேர் அப்ளை பண்ண போகிறாங்க. ரொம்ப பெரிய சீரியஸாலாம் எடுத்துக்க வேண்டாம், பட் கன்சிடர் அஸ் ஏ சீரியஸ் மேட்டர். நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்து ரொம்ப சீரியஸ் ஆகிறத விட, ஆனால் இது ஒரு சீரியஸான இன்ஃபர்மேஷன் தான். அப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும், படிப்பதை நம்ம அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும், ஃபெயிலியர் கேட்டகரி போகக்கூடாது, நல்ல மார்க் வரணும் அப்படின்ற மாதிரி தான். தமிழ்நாட்டு லெவல் பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயர் ஒரு 80,000 பேர் கிளியர் பண்ணுறாங்க. இந்த வரப்போகிற ஆண்டுகளிலும் கண்டிப்பாக படிப்பின் ஆர்வமும் நம்பர் ஆஃப் அப்ளிகண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதே ஒரு 80,000 பீப்புள் திரும்ப எகைன் கிளியர் ஆகலாம். நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதெல்லாம் நம்ம லேட்டஸ்ட் ஸ்டேஜில் பார்க்கலாம். காம்படிஷன் தமிழ்நாட்டு லெவலில் எகைன் நமக்கு இருக்க போகிற அதே சீட்டு ஒரு 11,000 சீட்டு தான், கவர்மெண்ட் சீட்டு ஒரு 7,000 சீட்டு தான், இவ்வளோ தான் இருக்கும். என்ன இருந்தாலும் இதை நான் இன்னைக்கு கொண்டு வரதான காரணம் உங்களுடைய அந்த இம்பார்ட்டன்ஸை அதிகப்படுத்திக்கணுன்றதுக்காக மட்டும்தான். எகெயின் அடுத்த வருஷம் வரப்போகிறதுல கவர்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபினான்ஸ், கவர்மெண்ட் கோட்டா ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, மேனேஜ்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபினான்ஸ், ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டா, மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, அப்புறம் என்ஆர்ஐ மாணவர்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். போன வருஷம் மிகப்பெரிய பிரளயத்தை கிரியேட் பண்ணது என்ஆர்ஐ மாணவர்கள் தான். அந்த என்ஆர்ஐ மாணவர்களுக்கான டாக்குமெண்ட் நம்ம எப்போ ரெடி பண்ணுவோம்னா, எப்போ கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறோம் அன்றைக்கி தான் போய் நம்ம சொந்தக்காரங்க யாராவது ஃபாரினில் இருக்கிறாங்களா, இல்லை அப்பாட்ட சொல்லணும், இல்லை அம்மாட்ட சொல்லணும், இல்லை அப்போதைக்கு அதெல்லாம் இன்றைக்கி ரெடி பண்ணுங்கள். இன்றைக்கி என்ஆர்ஐ டாக்குமெண்ட் ரெடி பண்ணுங்கள், இன்றைக்கி ரெடி பண்ணி கையில் வச்சுக்கலாம். வேணுமா வேணாமான்னு நான் சொல்கிறேன், பயன்படுத்தணுமா வேணாமான்னு நம்ம சொல்லலாம். என்ஆர்ஐனா ரொம்ப அதிகம் பணம் செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் தேவைப்படுமா தேவைப்படாதுன்றது அப்புறம் டிசிஷன் எடுக்கலாம். பட் இன்றைக்கி நீங்கள் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். இந்த எம்பசி கிளியரன்ஸில் வி டேக் லாட் ஆஃப் டைம்.
ஸோ டீம்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ சீட்டு, எந்த மார்க் இருந்தாலும் சீட்டு வாங்குறதுலாம் இங்கே ஒரு பெரிய விஷயமே இல்லை. பட் பிளானிங் இல்லாமல் இருப்பதும் ஒரு 10 வகையான வழிமுறைகள், அதர் ஸ்டேட்டு எல்லா விதமான மெத்தடாலஜியுமே நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தால், ஒருவேளை இந்த வருஷம் 2024ல் தவறவிட்ட சீட்டாக இருக்கலாம், இல்லை தவறவிட்டக்கூடாது அப்படின்றதுக்கு அவேர்னஸாக இருக்கலாம். ஏன்னா அகாடமிக் நீங்கள் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறது அகாடமிக். அட்மிஷன் இஸ் ஒரு பிக்கஸ்ட் ப்ராசஸ். அது ஒரு பெரிய நிறைய மெனூஸ், நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் இது இருக்குது. அது நிறைய பார்த்து அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு எந்த சூட்டபிள் பிளேஸ்ன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே தெரியாது. நம்ம சுற்றி இருக்கிறதெல்லாம் நமக்கு மட்டும் தான் தெரியும். இதுதான் கரெக்ட், இப்படி தான் போயிடுமோன்னு நினச்சிருக்கோம். கடைசியில் ஒன்றுமே தெரியாது, திரும்ப வீட்டில் தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ பிளானிங் கண்டிப்பாக இருக்கணும், அதுக்கான மூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். இப்போவே பிளான் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும். ரைட். என்ஆர்ஐ டாக்குல இப்போவே ப்ரிப்பேர் பண்ணுங்க. நிறைய வேஸில் வந்து நம்மளுடைய சேனலாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அகெயின் அகாடமிக் ப்ராசஸ்ங்கிறது உங்களுடைய ஒர்க்கு, அட்மிஷன் ப்ராசஸ்ங்கிறது என்னுடைய ஒர்க்கு. அதை நான் ப்ரிப்பராக பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். எகெயின் 2024 மார்க் ஷீட்டை பயன்படுத்தி இப்போ எகெயின் அட்மிஷன் போட முடியுமானா ஃபாரின் கண்ட்ரீஸில் கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒன்லி ஃபார் த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற சீட்டை உங்களுக்கு ஆக்குபை பண்ணி கொடுத்து அதை படிக்க வைக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் என்கரேஜ் தான் பண்ணுவேன். நிறைய மாணவர்களுக்கு ரெக்கரேஜ் பண்ணியிருக்கணும், நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ ஃப்ரெஷ் ஒரு ப்ராசஸில் 2025 டாக்டரில் யாரெல்லாம் எம்பிபிஎஸ் வாங்க ரெடியாக இருக்குங்களோ எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைச்சே தீரணும். நீங்கள் நல்லா படிக்கணும், படிப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். நிறைய படித்து அவங்க எப்படிலாம் கேள்வி கேட்பாங்கன்ற பல்வேறு விதமான ரிசர்ச் எல்லாம் பயன்படுத்தி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக 2025 உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பதற்காக நானாக இருக்கட்டும், என்னுடைய சேனலாக இருக்கட்டும், என்னுடைய மிகப்பெரிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம மிக விரைவில் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.